அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 4ஆம் தேதி, அதாவது 18/6/2025 ஜூன் மாதம் புதன்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது, இதோட இந்த நாள்ல எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும், சாதகம் இல்லாத எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, இதோட இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், இப்படி இந்த நாளுடைய முழு பலன்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாமா? புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலையும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாள்ல லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்ய சிம்மத்திற்கு சிறப்பான வழிபாடா இருக்கும். ஸோ இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதனால குறிப்பா கோபதாபங்கள் கட்டுப்படும். அதே போல உடைய எண்ணங்கள் ஈடேறி வரும். செல்வ செழிப்பிற்கு ஒரு மாற்றம் இருக்கும். வாழ்க்கையில வாழவே வழி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்னதாவது வெளிச்சம் தென்படும். சரிங்களா? இதோட இந்த நாள்ல நம்ம வீட்டில் பூஜை பண்றோம் அப்படின்னாக்கா அதிகாலையில் எழுந்து, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, சூரிய பகவானுடைய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக கொளிச்சு முடிச்சு வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து ஓம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை போற்றி போற்றி இந்த தெய்வத்துடைய நாமத்தை ஒரு 27 முறை சொல்வதனால இந்த நாள் சுபமாக தொடங்கி சுபமா முடியும். அதாவது மங்களகரமான நாளாக முடியுங்க. சரிங்களா? சரிங்க. இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாம். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நிறைய சிரமங்களை மறைக்கிறீங்க. நாளும் பொழுதும் ஏதோ அப்படி ஒரு நினப்புல ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது அந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய நாளா, அமைதியா இருக்கக்கூடிய நாளா இருக்க போகுதா? கண்டிப்பா இல்லை. தெய்வ அனுகூலம் நேர்ந்த நாளா தான் இருக்க போகுது. ஒரு முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும். சிலருக்கு உறவுக்காரர்கள் வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கை வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமா இருங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி கேட்டு வருவாங்க. சிலர் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்ற வாய்ப்பு அமையும். இதோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பிள்ளைகளால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களில் நம்ம கவனம் வச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க தேவைகள் என்ன, எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக பார்த்துக்கோங்க. அதே போல் அலுவலக பணிகள் இருக்கீங்க, ஆண்கள் பெண்கள் தனியார் துறையா அரசாங்கத்துறையா, வழக்கமான நிலையே இருக்கும். எதுவும் பெருசாக பாதிப்பும் இருக்காது, பெருசாக உற்சாகமும் இருக்காது. அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், விற்பனை எப்பவும் போலவே இருக்குங்க. குறைவாக இருக்காது, பட் நிறைவேருக்கு குறைவு இருக்காது. இதோட குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். புதியவர்கள்லாம் நட்பு ஆவாங்க. தாய் வழியில மதிக்கப்படுவீங்க. வெளி வட்டாரத்துல உங்களுடைய தொடர்புகள் விரிவடைய போகுது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த லாபம் வரும். இதோட உத்தியோகத்திலேயே மேல் அதிகாரி உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. இன்னும் சிறப்பா சொன்னாக்க இந்த நாள் ஒரு மாதிரி நம்பிக்கை மேம்படக்கூடிய நாளா இருக்கு. அதே போல அலைபேசி மூலம் நல்ல தகவல் வரும். ஆற்றல் மிக்கவர்களாக பலம் மிக்கவர்களாக நீங்க இன்னைக்கு பக்குவப்பட போறீங்க. இதோட வருங்கால நலம் கருதி சேமிக்க தொடங்குவீங்க. தொழில் ரீதியா நல்லா இருக்கு. அதே போல யோகா, நடனம் இது போன்ற வகுப்புகள்ல மனசு நாடும். அதற்கு உண்டான முயற்சிகள் பழிக்கும். அதே போல வழக்கல்ல வெற்றி கிடைக்கும். இதோட தனவரவு தாராளமா இருக்குங்க. வங்கியில நீங்க டெபாசிட் செய்யக்கூடிய பணம் உயரப்போகுது. இதோட வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அதிக லாபம் ஈட்ட கூடுதல் முயற்சி அவசியங்க. அடுத்த ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்கு. இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க. கை கால் வலி வந்து போகும். எதிர்பார்த்த பணம் வரும். நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் அன்பு மேலோங்கும். இதோட வீட்டில் கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. அடுத்த கன்னித்துறைகளுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். அடுத்த காதல் விவகாரங்கள் இருக்கக்கூடிய சிம்மராசி ஆண்கள் பெண்கள் காதல் இனிக்குங்க. அதே போல பேச்சு தொழில் செய்யறவங்க, பேச்சாளர்களா இருக்கீங்க, வழக்கறிஞர்களா இருக்கீங்க, நீதிபதிகளா இருக்கீங்க, இந்த மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கீங்க, உங்களுக்கு மதிப்பு பாராட்டுகள் கூடும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கி இப்போ கைக்கு வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் செலவை குறைச்சி பார்த்துக்கோங்க. இதோட திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு ஆடை ஆபரணங்களே வாங்குவீங்க. இதை தொடர்ந்து ஷேர் மூலம் பணம் வரும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய கட்சியில பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்கள் பெண்கள் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகை இன்னைக்கு சேரப்போகுது. பெண்களை பொறுத்தவரைக்கும் திருமண கனவுகள் நனவாக போகுது. அதே போல அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவி வரும்னு சொல்லலையா, எதிர்கட்சிகளே பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும். அடுத்த சிம்ம ராசி
பெற்றோர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் கைக்கூடி வரும், பணப்புழக்கம் அதிகமாகும், வீடு மனை இது போன்ற விஷயங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி அமையும், வருமானம் உயரும். உங்கள் பிள்ளைகள் வந்துட்டு விளையாடுறப்போ சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பார்த்து சூதானமாக அவங்கள கவனிப்பாக வச்சுக்கோங்க. அதே போல் அலுவலகத்தில் நிம்மதி இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பங்குதாரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமையான பேச்சால் சரி கட்ட போகிறீங்க. எதிர்பார்த்து ஏமாந்த பண தொகை கூட இன்றைக்கி கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏதாவது இன்டர்வியூ மூலம் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த வேலைக்கான அழைப்பு இப்போ வரும். வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. வியாபாரத்தில் கணிசமான லாபம் இருக்கும். குறிப்பாக கமிஷன், புரோக்கரேஜ் இது வகையிலான லாபம் இருக்குது. தடைகள் எல்லாமே நீங்கள் போகுது. இதையடுத்து நவீன தொழில்நுட்ப கருவிகளை புதுசாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது. குடும்பத்தில் நிம்மதி பெருக்கெடுக்கும். சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். உயர்கல்வியில் ஆர்வம் இருக்கும். மகான்கள் மற்றும் சிலருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நண்பர்கள் உதவி செய்வாங்க. அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கூடுமான வரைக்கும் நீங்கள் சிக்கனத்தை கடைப்பிடிங்க. பொது இடங்களில் வெளிப்படையாக பேசி மாட்டிக்காதீங்க. என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோங்கிறத கொஞ்சம் பார்த்து பக்குவம் பேசுங்க. அதே போல் நட்பு வட்டம் விரிவடைது. திருமணம் தள்ளி போனவங்களுக்கு இன்னைக்கு திருமண யோகம் இருக்குது. பெற்றோர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனத்தாங்கல் நீங்குது. பழுதான வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க. உங்களை பற்றின வதந்திகள் மறைய போகுது. மற்றபடி எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த அரசாங்க உதவி கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி ஏற்படுது. பதவி அந்தஸ்து உயரப்போகுது. வேலை தரவங்களுக்கு நேர்காணலில் வெற்றி கிடைக்கும். அதே போல் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு சிந்தனை அதிகமாகும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு இருக்குது. கோயிலுக்குள்ளன்னு சொல்லிட்டு திருப்பணிகளில் ஈடுபட போகிறீங்க. எல்லா நன்மைகளுமே இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனவரமும் வந்து சேரப்போகுது. மனசில் சொந்த வீடு கட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான வாய்ப்பு அமையும். இதோட ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி சிம்ம ராசி எல்லாருக்குமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல மதிப்பு கிடைக்கும். சிந்தனைகளை தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்பு அமையும். போட்டி விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில் மதிப்பு ஏற்படுது. வியாபாரத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது. ஒட்டு மொத்தமாக இந்த நாள் உங்களுக்கான எதிர்ப்புகள் விழக்கூடிய நாளாக இருக்குது. இதோட தற்பெருமை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும். சில வேலையை கொஞ்சம் அலைஞ்சி செய்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வாக்குறுதி யாருக்கும் கொடுத்துடாதீங்க. சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறப்ப கவனமாக இருங்க. சரிங்களா? எந்த ஒரு குறையும் இருக்காது. இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க, இல்லை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க, சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த நாள் ஒரு குறையும் இல்லைங்க. உடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பண தேவைகள் பூர்த்தியாகும். ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த நாள் சாதகமான நாளாக தான் இருக்குது. அடுத்த அரசியல்வாதிகளுக்குமே உற்சாகத்தை தரக்கூடிய பெரிய பெரிய பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. மேலும் இந்த நாளில் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கிடைக்கும். அதே போல் பச்சை நிறத்தை பயன்படுத்துமே சிறப்பு தான். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சலை உணரக்கூடிய நாளாக இருக்குது. மற்றபடி மகிழ்ச்சியான நாள். விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய நாள். கூட்டு தொழிலில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்க போகுது. நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க. இதோட என்னதான் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும். அடுத்து பூர நட்சத்திரம். தாய் வழியில நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும். இதோட நண்பர்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். நேற்றைய எண்ணங்கள் கூட இன்னைக்கு நிறைவேறும். வருமானம் அதிகமாக. குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு. மேலும் ஒரு வரியில சொன்னாக்க இன்னைக்கு திருப்தியான நாள் தான். அது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். எதை செஞ்சாலும் சரி, எதை பேசுனாலும் சரி, கவனமா இருக்கணும். இதோட வாழ்க்கை துணையின் ஆதரவால நீங்க நினைச்ச வேலை நடக்கும். மற்றவங்களை அனுசரித்து நடந்துப்பீங்க. முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக அதனால் பெருசாக எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் நினச்ச காரியங்கள் கைக்கூடி வரும். ஸோ இந்த நாள் முழுக்கவே இன்னும் சின்ன சின்ன தடையோ தாமதமோ எந்த ஒரு சங்கடமும் வராமல் இருக்க லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு பலம் சேர்க்கும், பலன் கொடுக்கும். வாழ்த்துக்களுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.